வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் வரும் நாட்கள்ல காத்திருக்கு. அது என்னென்ன மாற்றங்கள்? எந்தெந்த மாவட்டத்தில இருக்கும்? எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே அதி கனமழை, மிக கனமழைன்னு பதிவாகி வந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுடைய நிலைமை என்னாச்சு? அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். மேலும் ஏதேனும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகுமா? புயல் சின்னங்கள் இருக்குமா? அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நான் அத தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. நெறைய பேர் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணாம இருக்கீங்க. எல்லாருமே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வரும் நாட்கள்ல எந்தெந்த தேதிகள்ல உங்களுக்கு கனமழை பதிவாகும் அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொல்றவங்க மறக்காம நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் ஒரு சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும், மேற்கு தொடர்ச்சியில ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 15 சென்டிமீட்டர்லேருந்து 30 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிட்டு இருந்தது. இப்போ நமக்கு வரும் நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்றோம். ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில மட்டும் இல்லங்க, இன்னும் நிறைய மாவட்டத்துல மழையினுடைய தீவிரம் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்க முடியும். ஆனா அது எந்த அளவுக்கு மழை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள். இப்போ இதுவரைக்கும் மிக கனமழை, அதி கனமழை, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு அப்படிங்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனா இனிமே வரும் நாட்கள்ல மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் இருக்கும். இப்போ உதாரணமாக நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்துல மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான். மிக கனமழை, அதி கனமழை, அதீத கனமழை கிடையாது. ஆகவே இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக எல்லாமே முழுவதும் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும். இன்றையிலிருந்தே உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியும் வானிலையில. இனி வரும் நாட்களிலும் படிப்படியாக இயல்பு நிலை திரும்பிடும். ஆனா நமக்கு 100% அப்படியே நமக்கு மழை முடிவுக்கு வராது. ஏன்னா குறைஞ்சது ஒரு மிதமான மழையாவது அவ்வப்போது நமக்கு பதிவாகிட்டே தான் இருக்கும். நீலகிரி மாவட்டத்துல என்னதான் இப்போ மிக கனமழை, அதி கனமழை பெய்யலைனா கூட அவ்வப்போது மிதமான மழை அப்படிங்கிறது பெய்து கொண்டு தான் இருக்கும். அதை நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வலுப்பெற்று வருகிறது. விட்டு விட்டு அவ்வப்போது கனமழையாவது மேற்கு தொடர்ச்சியில் பதிவாகிட்டு தான் இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டம் நகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறில் மிதமானதிலிருந்து கனமழையும், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதும். இனிமே மிக கனமழை, அதி கனமழைலாம் இருக்க போறதில்ல. ஏன்னா தென்காசி மாவட்டம் குற்றாலம் போன்ற பகுதிகளிலும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அங்கே வரக்கூடிய அருவிகளில் சீரான நீர் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இனி வரும் நாட்களிலும் அதிக மழை பொழிவு இல்லாததுனால குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. கேரள பகுதிகளிலும் மழை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அங்கே இப்போ இனிமேல் கனமழை மட்டும்தான் இருக்கும். இப்போ கேரளாவில் மிக கனமழை, அதி கனமழைன்னு ஏற்கனவே கடந்த நாட்கள் முழுவதுமாக கொட்டி தீர்த்துச்சு. இனி வரும் நாட்களில் கேரள பகுதிகள், மாநிலங்கள் முழுவதுமாக எல்லா இடங்களிலும் மிதமானதிலிருந்து கனமழை தான். அங்கேயும் நமக்கு பெரிய ஆபத்துகள் எதுவும் இல்லை. அப்போ எங்கெல்லாம் நமக்கு ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வானிலை முடியும் போது சொல்கிறோம். அதனால் இதுவரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில் கனமழை பதிவான நிலையில் வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் இங்கேயும் இப்போ இனிமேல் கொஞ்சம் பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீலகிரி, கோயம்புத்தூர் மட்டுமே நமக்கு மழை இருக்க போகிறதில்ல. உள் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் வரும் நாட்களில் மழை வாய்ப்பு இருக்குங்க. பெரும்பாலும் மாலை அல்லது இரவில் நமக்கு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். உதாரணமாக இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் இந்த ஜூன் 20லேருந்து 30 தேதிகளுக்குள்ள இந்த கடைசி ஒரு வாரங்கள் இந்த ஜூன் மாதத்தில் உள் மாவட்டங்களிலும் கடலோரங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும். எல்லா நாளுமே நமக்கு பகல் நேரங்களில் வெயில் தாக்கி கொண்டே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் பகல் நேரங்களில் அனல் காற்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டத்தில் எல்லா நாளுமே இதே மாதிரியே வெயில் இருந்து கொண்டே இருக்காது. சீக்கிரத்தில் உங்களுக்கான மழை பொழிவுகள் மிதமானதுலேருந்து கனமழை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் வரும் நாட்களில். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக தீவிரமடையும். அதனால் வட தமிழக கடலோர பகுதிகளிலும் மிதமான மழையும், ஏதேனும் சில இடங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு. கேடிசிசின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து உஷாராக இருந்துக்கோங்க. அதுவும் மாலை அல்லது இரவு நேரத்தில் மட்டும்தான். அடுத்ததாக இன்று முதல் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அவ்வப்போது
மிதமானது முதல் கனமழை மட்டும்தான் இருக்கும். அதனால ரெட் அலர்ட், அதி கனமழை, நிலச்சரிவு இது போன்ற மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சற்று கொஞ்ச நாட்களுக்கு ஓய்வு இருக்கு. அதுக்கப்புறம் ஜூலை மாதத்துல இதுக்கப்புறம் நமக்கு எப்போ மேற்கு தொடர்ச்சியில ரொம்ப மோசமான மழை இருக்கும்னா ஜூலைல தான் இருக்கும். இப்போ இனிமே நமக்கு ஜூன் முடிகிற வரைக்கும் பெரிதளவுல பாதிப்புகள் மேற்கு தொடர்ச்சியில இருக்க போறதில்ல. ஜூலை மாதத்துல மீண்டும் அதி கனமழை, அதீத கனமழை, ரெட் அலர்ட்னு உங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுப்போம். அது வரைக்கும் விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழை தான் இருக்கும். அதற்காக நமக்கு மழை முழுமையாக ஓய்வு கொடுக்காது. அவ்வப்போது மிதமான மழை மற்றும் கனமழைன்னு ஆங்காங்கே பதிவாகிட்டே இருக்கும். கடந்த 24 மணி நேரத்திலும் தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு சில மாவட்டங்களில் மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது. ஒரு 30% வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு. 70% நமக்கு மழை பெய்யலை. கடந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை அதே போன்ற இது போன்ற நம்ம டெல்டா மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் அதிகபட்சம் இருக்கும். உங்களுக்கு வந்து காவிரியிலிருந்து நீர் திறப்புங்கிறது அதிகரிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போது கர்நாடகா மாநிலத்தில் பெய்து வந்த தொடர் மழை காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணை முழு கொள்ளளவே கிட்டத்தட்ட எட்டியிருக்கு. இப்போ இனிமே வரக்கூடிய அந்த உபரி நீர் முழுவதுமாக நமக்கு வந்து வெளியேற்றப்படும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கபினி அணையிலிருந்து 25,000 கன அடி நீர் பொறுத்த வரைக்கும் திறக்கப்பட்டதெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டோம். இன்னும் நமக்கு இதெல்லாம் குறைவு தான். பாருங்க, நீங்கள் 50,000 1,00,000 கன அடி அளவுக்கு கர்நாடகா பொறுத்த வரைக்கும் நீரை திறந்து விடும். அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவமழை அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னும் அடுத்த 2 நாட்களுக்கு கர்நாடகாவில் மிக கனமழை தொடரும். காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மிக கனமழை தொடருவதால நீர் திறப்பும் வந்து இன்னும் அதிகரிக்கலாம் என்று தான் எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் இந்த வருஷம் நமக்கு காவிரி டெல்டா பகுதிகள் பாசனத்திற்கு உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்க டெல்டா மாவட்ட மக்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஏதேனும் சில இடங்களில் லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் பகுதியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் மழை எதிர்பார்த்துறாதீங்க. பெரிதளவில் மழை தீவிரம் கிடையாது. தென் மாவட்டத்தில் ஏதாச்சும் சில இடங்களில் ஒரு லேசான மழை, மிதமான மழை மட்டும் வந்து போகும். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் மிக கனமழை தொடரும். ஏன்னா இப்போது நேற்று வரைக்கும் நம்ம அதி கனமழை என்று பார்த்த நிலையில் இப்போ இனிமேல் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும். கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை தீவிரம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இன்றைய நிலவரப்படி மிக கனமழையாக இருக்குது. நாளை மற்றும் நாளை மறுநாள்ல இருந்து உங்களுக்கு அந்த பகுதிகள் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் கனமழையாக மாறிவிடும். ஆகவே தொடர்ந்து இந்த மிக கனமழை மற்றும் கனமழை தொடர்ச்சியாக கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மட்டுமல்ல, அசாம், மேற்கு வங்கம், ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பலத்த மழை புரட்டி போடும் நண்பர்களே. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. எல்லா நாளும் வானிலை ஒரே மாதிரியே இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு நாட்களிலும் சில மாற்றங்கள் ஏற்படும். அதை தான் உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.